பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மயிலை கோமதி எப்படியோ டார்கெட் பண்ண பார்க்குறாங்க. மயிலை எப்படியாவது வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருப்பாங்க போல இருக்குது. அந்த நேரம் பார்த்து நம்ம மயில், மீனா, கோமதி 3 பேரும் கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம ராஜி நான் எதுவும் ஹெல்ப் பண்ணட்டுமா, ஏதாவது வேலை இருக்கா அப்படிங்கவும், ஒரு ஹெல்ப் இல்லைம்மா, நீ போய் ட்ராவல்ஸு கிளம்புறதுக்கு பாரு, நாங்கள் தான் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்ருக்கோம்ல அப்படிங்கவும், இல்லைத்தா ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ போய் வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம மயில் வாயை வச்சுட்டு பேசாமல் இருக்க மாட்டாமல், ஏன் ராஜி பேசாமல் நீயும் மீனா வேலைக்கு போகிறீங்க, நீ ட்ராவல்ஸுக்கு போயிடுற, மீனா ஆஃபீஸுக்கு போயிடுது, பேசாமல் உங்களுக்கு மதியானம் நான் லஞ்சு கொண்டு கொடுக்கவா அப்படின்னு கேட்கவோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க்கா, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கோமதி, ஆமாம் நானும் பேசாமல் எப்போயாவது வேலைக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, நான் தான் இப்படியே வாழ்க்கையை வீணாக ஆக்கிவிட்டேன். ஒன்று நான் உங்கள் மாமா தான் சொன்னார், உன்னை மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன், அந்த இதில் தான் நான் கவுந்துட்டேன், இப்படி நான் ஏமாந்து போய் கிடக்கிறேன். இல்லைன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட இன்றைக்கி பரவாயில்ல, ஒரு பிரோஜனமாவது இருந்திருக்கும். 4 காசு கையில் சம்பாரிச்சாதான் பொம்பளைகளுக்கு ஒரு மரியாதை. இவ பாரு படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் படித்த படிப்பையும் வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்கேயோ டீச்சர் வேலைக்கு போனேன்னு போனால் அதுவும் சரியில்லாம வந்துருச்சு. அப்புறம் ஏதோ ஆஃபீஸுக்கு போகிறேன்னு போச்சு, அதுக்கப்புறம் அதுவும் சரியில்லைன்ட்டு வந்துருச்சு. இப்படியே வீட்டிலையே இருந்து வேஸ்ட்டாக வாழ்க்கையை வீணாக ஆக்கிட்டு இருக்கு. இப்போலாம் தெரியாது, ஒரு குழந்தை குட்டி ஆனதுக்கப்புறம் என் வயசு வந்ததுக்கப்புறம் தான் அதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அத்தை விடுங்கத்த, எங்களுக்கெல்லாம் வேலைக்கு போக பிடிச்சிருக்கு, மயிலக்காவுக்கு வீட்டில் இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு மீனாவை சப்போர்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது இல்லைம்மா, என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கை வீணாக போகுதில்ல, படித்த படிப்பு வேஸ்ட்டாக போகுதில்ல, அதுக்காக ஒரு 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொன்னேன், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்குமே நேராக போய் என்ன பண்ணிடுவாங்க நம்ம சரவணன்ட்ட, ஏன் உங்கள் அம்மா இப்படி என்னை குத்தி காட்டியே பேசிகிட்டு இருக்காங்க, தண்டச்சோறு திங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோமே, யார் எங்கள் அம்மா அப்படி சொல்லிச்சா அப்படிங்கவும், ஆமாம் அப்படி சொல்ல வரல, ஆனால் அப்படி தான் பேசுகிறாங்க, சும்மா இருக்கிறதுக்கு வீட்டுக்கு வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்குமேனு, எங்கள் அம்மா சொன்னதில் வேறு என்ன தப்பு இருக்குது, படித்த படிப்புக்கு வேலைக்கு நீ தான் எதுவுமே படிக்கவே இல்லையா, அப்புறம் எப்படி நீ வேலைக்கு போவ அப்படின்னு அவங்களும் ரொம்ப சரவணன்னு சத்தம் போட்டுறாரு. உங்கள் அப்பா கடைக்கு வர வேண்டான்னு சொன்னியா இல்லையா அப்படிங்குமே, இன்னும் சொல்லலை அப்படிங்குமே, சொல்லு ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, என்ன கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் எங்கள் கடையிலேருந்து எதுக்கு 1 மாதம் மளிகை சாமான் எடுத்துகிட்டு போகணும், அதெல்லாம் உங்கள் அப்பனுக்கு எந்த இதுவுமே தெரியாதா, ஒழுங்கு மரியாதையாக நாளையிலேருந்து இந்த கடைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லவுமே சரவணன் சொல்லிட்டு கத்திட்டு போயிடுவார். அப்புறம் மயில் என்னடா பண்ணுறதுன்ட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்பா நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாவது உங்களுக்கு தப்பாக தெரியலையா, ஏற்கனவே இந்த வீட்டில் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தொல்லாத ஒரு குறை தான், மற்றபடி உன் மாப்பிள்ளை அவ்வளோ பேச்சு என்னை பேசிகிட்டு இருக்காரு, எல்லாமே என்னை ஜாடமலையாக குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க, இதை நீ வேற ஒரு பிரச்சனையை புதுசாக உண்டாக்குறியா அப்படிங்குமே, நான் என்னம்மா பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் நான் பண்ணலையே அப்படிங்குமே, கடையில் போய் நீ என்னப்பா பண்ண, எதுக்கு வர்ற கஸ்டமர்ட்டெல்லாம் நீ தேவையில்லாமல் பேச்சு கொடுத்துட்ருக்க அப்படிங்கவும், ஏமா தெரிஞ்ச ஊருக்காரங்க அப்புறம் பேசாமல் இருக்க முடியுமா அப்புறம் ஏன் போய் கல்லால் நீ உட்கார்ந்த அப்படிங்குமே, கல்லால் தான் சேர் இருக்குது அதனால தான் அங்கே நான் உட்காந்தேன், அதனால என்ன தப்பு இருக்கா, ஆள் இருக்கப்போ நான் உட்காரல இல்லை அப்படிங்குமேனு, அதெல்லாம் நீ பண்ணுற தப்பு கொஞ்சம் கூட பிடிக்கல, நீ பேசாமல் இரு, அப்புறம் எதுக்கு நீ 1 மாதம் மளிகை ஜாமானை நீ எடுத்துகிட்டு போன கடையிலேருந்து, உன் மாப்பிள்ளை எவ்வளோ திட்டுறாரு தெரியுமா, அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு, அந்த நிமிஷம் எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு மயில் சத்தம் போடுறாங்க. இல்லைம்மா நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியும்ல, நானும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், மாதம் சம்பளம் கொடுப்பாங்கல்ல, அதில் வேணுமா கழிச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் எதுவும் பேச முடியாமல் அப்புறம் வச்சிட்றாங்க. இங்கே என்னடானா நம்ம செந்தில் ஓவராக பிகு பண்ணிவிட்டு உள்ளேருந்து கண்ணாடி போட்டுட்டு வராரு. உடனே பாண்டியன்ட்ட ஒரு வம்புளுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இந்த கொசு மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வம்புளுத்துட்ருக்காரு பாண்டியனும். இங்கே கண்ணாடி போட்டு வெளியே வரவுமே, ஏன் இவன் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு செந்திலை வம்புளுக்குறாங்க. உடனே செந்தில் இருந்துட்டு சரவணன்ட்ட, கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீ எதுவும் அப்ளை பண்ணலாம்லனே அப்படின்னு அவங்க ஒரு சைடு வம்புளுக்குறாங்க செந்திலை. இதுலேருந்து மீனா எப்படியோ கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜி ஆஃபீஸ் வராங்க. நம்ம மயில் நான் கடைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடம்பிடிச்சிட்ருக்காங்க. வேண்டாமான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் இல்லை பரவாயில்ல நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனி இதுக்கப்புறம் எப்படியோ பிரச்சனை முத்த போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்